பரிதி உன் பணியை போல நன்னியை நிம்மு நாங்கள் நசித்திட வேண்டுமன்னாய் என்ற மகாகவி பாரதியின் வரிகளை நினைவு கூர்ந்து மணி விழா கடந்து வான்புறு விழாவை நிகழ்த்திக் கொண்டிருக்கக்கூடிய சாகித்ய அகாடமியும் உலகமெங்கும் தமிழ் ஒலிக்கும் முகமாக தமிழுக்கு விழாக்கள் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய SRM தமிழ் பேராயம் நிறுவனமும் உலகத்தின் தமிழ் திருமணமாக தமிழர்களின் தாயகமாக திகழ்கிற குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனமும் இணைந்து நடத்துகின்ற திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களின் நூற்றாண்டு விழா கருத்தரங்கத்தினை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேரன்பிற்குரிய பெரியவர்கள் அனைவருடைய திருவடிகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இரண்டாம் தினமாக இந்த நிகழ்வை மிக அழகாக வடிவமைத்தும் குறித்த நேரத்தில் தொடங்கியும் இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சாகித்ய அகாடமியின் ஆலோசனை குழு ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் அரவிந்தன் அவர்களே, தமிழ் பேராயத்தின் தலைவராக இருந்தாலும் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்தின் பழங்காலத்து நினைவுகளை, பசுமையான நினைவுகளை மலர் வைத்து அடிகளின் தொண்டராக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட முனைவர் கரு நாகராஜன் அவர்களே, சைவ சித்தாந்தத்தை சாறு பிழிந்து செவிகளில் அமுதமாக வழங்கி இருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய எங்கள் ஐயா ஞானசூரியன் ஐயா அவர்களே, குன்றக்குடி அடிகளார் அவர்களின் தொகுப்பாகிய 16 நூல்களையும் தொகுத்து இன்னும் வரவேண்டிய நூல்களுக்கான இடங்களையும் வழிவிட்டு ஒதுக்கி இந்த நிகழ்வில் பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா தமிழக முருகசாமி அவர்களே, இன்னும் இந்த அரங்கத்தில் வீற்றிருக்கக்கூடிய அன்பர்களே, பேராசிரியர் பெருமக்களே, இந்த நிகழ்வை நமக்காக நெறிப்படுத்துவதற்காக இரவு பகல் பாராமல் தொண்டாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் பேராயத்தின் அன்பர்களே, இந்த நிகழ்வை நெறிப்படுத்தி வழிகாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய வணக்கத்திற்கும் வழிபாட்டிற்கும் உரிய குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்தின் குருமகா சன்னிதானம் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை சொல்லி, நேற்றிலிருந்து தொடங்கிய இந்த அமர்வில் அடிகள் பெருமானோடு இணைந்து பணியாற்றிய அறிஞர் பெருமக்களும் அடிகள் பெருமானோடு மேடைகளில் இன்று பழங்கிய அறிஞர் பெருமக்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் அவர்களின் நிறைவு காலத்தில் அவர்களோடு இணைந்து பணியாற்றியும் திரு குன்றக்குடி அடிகளார் குறித்த முனைவர் பட்டத்தை வழங்கி முனைவர் பட்டம் பெற்றவர்களுமாக இருக்கக்கூடிய அடிகள் பெருமானின் வரிசையில் வந்த மாணாக்கர்களாக இருவரை கொண்டு இந்த அரங்கம் நடத்தப்படுகிறது. இந்த அரங்கத்தில் என்னோடு கட்டுரை பகிர்வதற்காக வருகின்றிருக்கின்றவர் வரலாற்றுத்துறை பேராசிரியர், அடிகள் பெருமானுடைய சமுதாய ஆக்க பணிகளை இந்த இடத்திலே முன்மொழியாக மொழிந்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய அவர்கள் இந்த அரங்கத்தில் நம்மிடத்திலே அடிகளாரின் சமுதாய மாற்ற பணிகள் என்கிற தலைப்பிலே கட்டுரை வழங்கியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நிறைவாக அவருடைய உரையின் சில வரிகளை சொல்லி அடிகளார் பார்வையில் பாரதியும் பாரதிதாசனும் என்கிற தலைப்பில் இந்த அரங்கத்தில் கட்டுரை வழங்கியிருக்கிறேன். அமைதியோடு வீற்றிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த அமர்வில் கட்டுரை வழங்குவதற்காக பேராசிரியர் மதுரை வீரன் அவர்களை இந்த அரங்கத்திற்கு வருமாறு அன்போடு பணிக்கிறேன். அடிகள் பெருமானின் அவர்கள் பற்றிய ஒரு தேசிய கருத்தரங்கை சிறப்பாக நடத்தி தந்தவர்கள். வருக, தங்களுடைய கட்டுரையை தருங்கள். இங்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் பணிவான பிற்பகல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அடைகின்றோம். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நீங்கள் எல்லாம் உங்களுக்கு சந்திக்கக்கூடிய பெரும் வாய்ப்பு குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்தின் 45வது சன்னிதானம் குன்றக்குடி அடிகளாருடைய பணிகள் பேசப்படும். அடிகளாருடைய பணிகள் சமுதாய மாற்றம். அவங்களுக்கு பின்னால் இந்த குருமகா சன்னிதானம் 46வது குருமகா சன்னிதானம் திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் இங்கு வருகை இருந்திருக்காங்க. உங்களோட கலந்து பேச வந்திருக்காங்க. அவங்களை பார்க்கக்கூடிய பெரும் பாக்கியம் இந்த மாணவ செல்வங்களுக்கு இன்று கிடைத்திருக்கின்றது என்பதை எண்ணும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அன்பு செல்வங்கள், இன்று சாகித்ய அகாடமியினுடைய சாகித்ய அகாடமி, SRM பல்கலைக்கழகம், குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் இவர்களெல்லாம் இணைந்து 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் சமுதாய மாற்றத்திற்காக, சமுதாய சீர்திருத்தத்திற்காக மாணவ செல்வங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சமுதாய மாற்றம்னா என்ன, சமுதாய சீர்திருத்தம்னா என்ன,
எதற்காக இந்த குருமகா சன்னிதானம் பணியாற்றினாங்க? குருமகா சன்னிதானம் இருந்த இடத்தினுடைய ஸ்டேஜ் என்ன, அவங்களுடைய நிலை என்ன, எந்த சூழ்நிலையில இந்த நமது சன்னிதானம் குருமகா சன்னிதானம் மக்கள் பணியாற்றுறாங்க என்பதை இந்த மாணவ செல்வங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு, அன்பான மாணவ செல்வங்களே, குருமகா சன்னிதானத்தின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி, யார் இந்த சன்னிதானம்? குன்றக்குடி திருவண்ணாமலையார்னா யாரு? அன்பு செல்வங்களே, 1310ஆம் ஆண்டு திருவண்ணாமலையில் இந்த ஆதீனமானது தோற்றுவிக்கப்பட்டது. இந்த ஆதீனம் தோற்றுவிக்கப்பட்ட சூழலை மாணவ செல்வங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 1311, 1316, 1326 எல்லாம் டெல்லி சுல்தானியருடைய படையெடுப்பு தமிழகத்தின் மீது நடைபெற்றது. தமிழக கலாச்சாரத்தின் பண்பாட்டின் மீது மிகப்பெரிய தாக்குதல் தொடுக்கப்பட்டது. தாக்குதல் தொடுத்தவர்கள் டெல்லி சுல்தானியர்கள். தமிழர்களுக்கென்று தனி கலாச்சாரம், தமிழர்களுக்கென்று தனி நாகரிகம். அந்த நாகரிகத்தின் மீது, அந்த கலாச்சாரத்தின் மீது தாக்குதல் தொடுத்த பொழுதுதான் இந்த குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் திருவண்ணாமலையில் தோற்றுவிக்கப்பட்டது. அன்பு செல்வங்களே, இந்த சூழ்நிலையில் தான் 18ஆம் நூற்றாண்டுல ராமநாதபுரத்து ராஜாக்கள், சிவகங்கையுடைய ராஜாக்கள்லாம் இந்த சன்னிதானம், இந்த மடம் குன்றக்குடியில் இருக்கணும், ராமநாதபுரத்து பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு சாமியுடைய பாதத்தில் விழுந்து வணங்கி கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் தான் 18ஆம் நூற்றாண்டுல குன்றக்குடியில் இந்த திருமணமானது தோற்றுவிக்கப்பட்டது. இந்த திருமணத்தினுடைய 45வது சன்னிதானம் தான் நீங்க பார்க்கக்கூடிய குன்றக்குடி அடிகளார். இவங்களுடைய இளம் வயதில், குருமகா சன்னிதானத்தினுடைய இளம் வயதில் ஆழ்ந்த உணர்வுகள் பதிர்ந்தது. என்ன மாதிரி உணர்வு? சாமி 1925 நடுத்தட்டில் பிறந்தாங்க. 1935 சிறுவயதாக இருக்கும் பொழுது ராபி சேதுபதியினுடைய தொடர்பு. அதே போல அங்க இருந்த ஒரு அடி, அங்க ஒரு அடியில இருந்த அவங்க விபுலானந்த அடிகளும் பேர், அவங்க ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய தொடர்பெல்லாம் சாமியுடைய மனதில் திருக்குறள் சிந்தனைகளானது ஆழ பதிந்தது என்று மாணவ செல்வங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, விபுலானந்த அடிகள் சேரிகளுக்கு போய் பணி செய்வாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழக்கூடிய சேரிகளுக்கு போய் பணி செய்வாங்க. அப்போ நம்ம சாமிகள், இந்த சாமி சின்ன வயசா இருக்கும் பொழுது அவங்களோட கூட போனாங்க. அவங்க சாமி ஒரு 12 வயசு இருக்கும். அங்க போகும்பொழுது சாமிக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் எப்படியாவது உயர்த்த வேண்டும், தாழ்த்தப்பட்ட மக்கள் உயர்நிலைக்கு வர வேண்டும் என்ற சிந்தனை ஆழ பதிந்தது எமது குருமகா சன்னிதானத்திற்கு. அதை தொடர்ந்துதான் குருமகா சன்னிதானம் 1945ஆம் ஆண்டு கட்டளை தம்பிரானாக வருகிறார். எங்க வராங்க? தர்மபுரம், சீர்காழி. தமிழகத்தினுடைய ஒரு பொக்கிஷமான இடம் சீர்காழி. இறைவன் திருஞான சம்பந்தருக்கு காட்சி கொடுத்த இடம். அங்க போறாங்க நம்ம சாமி. தோடுடைய சிவன் பாட்டு தொடங்கின இடம் அந்த இடம். அங்க நம்ம சாமி போறாங்க, தம்பிரானா போறாங்க. அந்த ஒரு அறை பூட்டி இருக்கு, அந்த அறையை திறக்க சொல்றாங்க. திறந்த அறையை பார்த்தா அது ஞான சம்பந்தருக்கு திருவுருவம் இருக்கக்கூடிய அறை. ஆனா அது வேற மாதிரி இருந்தது. அதையும் சாமி சீர்படுத்தி தேவாரம், திருவாசகத்தை எல்லாம் ஓதி வைக்கிறாங்க. அந்த சிந்தனையும் எங்களுடைய சாமியுடைய மனசுல ஆழ பதிகின்றது. திருக்குறள் வகுப்படி நடத்தக்கூடிய சிந்தனையும் சாமிக்கு வரும். இந்த பேக்ரவுண்ட்ல தான் சாமி எங்க வர்றாங்க? குன்றக்குடி ஆதீனத்தினுடைய இளவரசாக பொறுப்பேற்கின்றாங்க. எப்போ? 1949ஆம் ஆண்டு. எப்படி மடம்னா என்ன, ஆதீனம்னா என்ன, ஆதீனத்தில் எப்படி இருப்பாங்கன்னா சிவத்தினுடைய மானுடமாகத்தான் ஆதீனத்தை கருதுறோம். தமிழர்களை பொறுத்தவரை, இந்து சமயத்தை பொறுத்தவரை ஒரு ஆதீனத்தினுடைய தலைமை பொறுப்பு யாரை பார்க்கிறோம்? சிவத்தினுடைய மானுடமாக பார்க்கிறோம். சோ இந்த ஆதீனத்தில் இருக்கிறவங்கள ஈஸியா யாருமே பார்க்க முடியாது. செல்வந்தர்கள் போவாங்க, உயர்குடியினர் போவாங்க, சாதாரணமான ஏழைகள் சாமி பக்கத்திலே போக முடியாது, போய் பேச முடியாது. ஏன்னா சாமிக்கு இருக்கக்கூடிய மதிப்பு சிவத்தினுடைய மானுடம். ஒரு கடவுளுக்கு என்ன மதிப்பை பண்றோமோ அதே மதிப்பை யாருக்கு பண்றோம்? இந்த ஆதீனத்துக்கு பண்ணாங்க. 1952ஆம் ஆண்டுல தான் இந்த சாமியை தலைமை பக்கம் எடுக்கிறாங்க. 1949ஆம் ஆண்டு இளவரசாக இந்த சாமி, இளவரசன் ஏன் சொல்றோம்? ஆதீனங்கிறது ஒரு சிற்ற அரசுங்க. அது நிறைய வருமானம் இருக்கும்.
மதிப்பு இருக்கும். செல்வந்தர்கள் எல்லாம் திருமணத்தினுடைய சாமியில காலில் விழுந்து வயதுல பிறந்திருந்தால் கூட 25 வயது இருந்தால் கூட 90 வயது நிரம்பியும் சாமியோட காலில் விழுவாங்க. ஏன்? சிவத்தினுடைய மானிடம் சமய பணி ஆற்றிக் கொண்டு இருப்பாங்க. ஆனா யாரும் கிட்ட போக முடியாது ஈஸியா. மடத்தினுடைய திருமணத்தினுடைய கதவுகள் எல்லாருக்கும் திறந்து விடப்படலாம். உயர்குடியினருக்கும் செல்வந்தர்களுக்கும் சான்றோர்களுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் தான் திறந்து விடப்பட்டிருந்தது அந்த மடத்தின் கதவுகள். எங்க சாமி 1952ஆம் ஆண்டு ஜூன் மாசம் மடத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்றாங்க. மடத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்கும் பொழுது உயர்குடியினர் மட்டும்தான் மடத்துக்குள்ள வர முடியும். ஆனா எங்க சாமி அனைவரையும் மடத்துக்குள்ள வர சொன்னாங்க. முக்கியமா ஏழைகளை, தாழ்த்தப்பட்டவரை, பிற்படுத்தப்பட்டவரெல்லாம் சாமிக்கு அருகில வர சொல்லி மடத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், அனைவரும் ஒன்னா சேர்ந்து உணவு இருக்க முடியாது மடத்துல எல்லாம். ஏழைகளுக்கு தனியா இருப்பாங்க, பணக்காரங்க தனியா இருப்பாங்க. ஆனா எங்களுடைய சாமி குருமகா சன்னிதானம் அடிகளார் பெருமான் அனைவரையும் அழைத்து, தாழ்த்தப்பட்டவர்களை அழைத்து, பிற்படுத்தப்பட்டவர்களை அழைத்து ஒரு சேர உணவு சொல்லி தாமும் அருந்து தாழ்த்தப்பட்டவருடைய கையில தண்ணீரை வாங்கி குடிச்ச பெருமை 1952லயே என்னைக்கு வந்தாலும் அப்போட பேக்ரவுண்ட் வேற பேக்ரவுண்ட். எல்லாம் மரபை பின்பற்றவங்க, எல்லாமே பழமைவாதிகள். அனைவரையும் தைரியமா எதிர்த்தும் சொல்ல முடியாது. சாமியுடைய கொள்கை மக்கள் பணியே மகேசன் பணி. எங்களிடம் பணி செய்து கிடப்பதே கோவிலை தழுவிய குடிகள், குடிகளை தழுவிய கோவில்கள். வறுமையை நீக்குவது, சமத்துவ சமுதாயத்தை படைப்பது, இதெல்லாம் எங்க சாமியுடைய மனசுல ஆழ பதிந்த செய்திகள். சொல்லுவதற்கு நிறைய செய்திகள். இளைஞர்களுக்காக எங்க சாமி ஆற்றிய பணிகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. 50 ஆண்டு கால பணியில எங்க சாமி சமய பணியை விட சமூக பணியை தான் முழுசுமா பண்ணாங்க. சொல்ல வேண்டிய செய்தி கொஞ்சமா சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்ல கலந்துபட்டிருக்கேன், கேட்டுங்க மாணவர்கள். மடத்தினுடைய கதவுல எல்லாருக்கும் திறந்து விட்டாங்க. அதே போல சாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு குருமகா சன்னிதானத்திற்கு கடவுளுக்கு செய்யக்கூடிய அனைத்து மதிப்பையும் மரியாதையும் அன்னைக்கு செய்வாங்க. பதவியேற்பு விழா அன்னைக்கு, பதவியேற்பு விழா இரவு அன்னைக்கு பல்லக்குல பவனி வருவாங்க. அலங்காரம் செய்யப்பட்ட பல்லக்குல பவனி வருவாங்க சாமி. ஆனா பவனி பல்லக்குல சாமி ஏற மாட்டேங்கிட்டாங்க. பல்லக்கு தேவையில்லை, எளிமையான வாழ்க்கை தான் தேவைன்னு சாமி அறிவிச்சாங்க. பல்லக்குல ஏறல, கால்நடையாக நடந்து வந்தாங்க. பட்டு உடையை உடுத்தல, சாதாரண உடைக்கு மாறினாங்க. அன்னைக்கே சாமி எங்க போனாங்க? தாழ்த்தப்பட்டவர்கள் வாழக்கூடிய இடங்களுக்கு போனாங்க. அது மட்டும் கிடையாது, அன்னைக்கே சாமி அந்த தேவாரம் திருவாசகத்தை மனதில் பதிய வைத்த அந்த சாமி அன்னைக்கே அறிவிக்கிறாங்க, தமிழ்ல அர்ச்சனை செய்ய வேண்டும். அது 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 தமிழ் அர்ச்சனைங்கிறது மிகப்பெரிய செய்தி. ஈஸியா நம்ம சொல்றோம் கோயில தமிழ் அர்ச்சனைங்கிறது. இப்ப உங்களுக்கு முன்னால இருக்கக்கூடிய குருமகாசனை தான் சொல்லி காமிப்பாங்க. தமிழுக்கு தீட்டு இருக்கு, கோயிலுக்குள்ள போக முடியலன்னு சாமி சொல்லுவாங்க. அந்த தமிழ் அர்ச்சனை உணர்வை தமிழர்களாகிய நமக்கு பதிப்பித்த பெருமை 1952லயே குன்றக்குடி குருமகா சன்னிதானத்தை தான் சேரும் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன் மாணவ செல்வங்கள். அதனாலதான் 1953 எழுதுறாங்க. சாதாரணமான அவங்களுடைய பேரு திருநாமம் பொன்னம்பல அருணாச்சல தேசிக பரமாச்சாரியல்னு அவங்க பேரு. ஆனா 1953ஆம் ஆண்டு பத்திரிகை என்ன எழுதுறாங்க? குன்றக்குடி அடிகளார்னு எழுதுறாங்க. அந்த பேரே உங்களுக்கு சாமி நினைச்சு போச்சு, குன்றக்குடி அடிகளார்னு நினைச்சு போச்சு. சாமிக்கு 1953ஆம் ஆண்டிலேயே குன்றக்குடி அடிகளார் ஒரு புரட்சிக்கார துறவின்னு அறிவிக்கிறாங்க. இதே சூழல் சாமிகளை பொறுத்தவரை ஏழைகளை போல வாழக்கூடிய வீடுக்கு போறது 1952 ஆரம்பிச்சாச்சு. ஏழை குழந்தைகளை தத்தெடுப்பது, ஏழை குழந்தைகளை குளிப்பாட்டுவது, அவங்களுக்கு சீருடை அணிப்பது, அவங்க வாழக்கூடிய தெருக்களை சுத்தம் பண்ணுவது, இதையே செஞ்சாங்க. ஏழை குழந்தைகள் உணவே கிடைக்கல. 1952ஆம் ஆண்டு 1953ஆம் ஆண்டு திருவிகா புண்ணிய விடுதி, திருவிதார் விடுதி, இதெல்லாம் ஏழைகளுக்காக ஏழைகள் உணவை பெற்று படிப்பதற்கான ஏற்பாடுகளை 1953ஆம் ஆண்டிலேயே சாமி தொடங்குறாங்க. ஏழைகளுக்கான விடுதிகள், சிறு குழந்தைகளுக்கான விடுதிகள். அதே போல பக்கத்துல 10 கிலோமீட்டர் தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் வாழ்வதற்குள்ள இன்னொரு விடுதிகள். இதெல்லாம் 1953ஆம் ஆண்டு குருமகா சன்னிதானம் ஏழை குழந்தைகள் உணவு சாப்பிடுவதற்கு உணவு இப்ப உள்ள காலம் கிடையாது. இப்ப நம்ம நீங்களுடைய செழிப்பான காலம். அன்னைக்கு உணவுக்கே ரொம்ப சிரமம் தான் அப்போ உள்ள காலத்துல. அதையும் மாணவ செல்வங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்க வாழ்ந்த காலம் ஒரே கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா திங்ஸும் உங்களுக்கு கிடைக்குது. ஆனா அப்ப அப்படி கிடையாது, சாப்பிட்றதுக்கே உணவு கிடையாது. அந்த காலகட்டங்களில் தான் குருமகா சன்னிதானம் புண்ணிய விடுதலை ஆரம்பிச்சாங்க. ஏழை மக்களுடைய உயர்வுக்கு சாமி வழி பண்ணாங்க.
இந்த பேக்ரவுண்ட் மாணவ செல்வங்களே, 2/8/1952 உங்களுக்கு தெரியும், பெரியார் என்று சொல்றோம். பெரியார் ஈவே ராமசாமி ஐயான்னு நம்ம அழைக்கிறோம். அவங்க பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டங்கிறத அறிவிக்கிறாங்க தமிழ்நாட்டில். எப்ப அறிவிக்கிறாங்க? 2/8/1952 பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டம் மிகப்பெரிய ஒரு கலவரமான சூழல், ஆன்மீகவாதிகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலான சூழல். இந்த சூழல்ல தான் அந்த திராவிடர் கழகத்தை எதிர்கொள்வதற்கு குன்றக்குடி குருமகா சன்னிதானம், குன்றக்குடியில் இருக்கக்கூடிய தமிழ் சான்றவர்கள், தமிழகத்தில் வாழக்கூடிய மிகப்பெரியவர்கள் அனைவரையும் அழைக்கிறாங்க. 12/8/1952 ஒரு மிகப்பெரிய இயக்கம், சமய வழி இயக்கம். சமய சான்றவர்கள் அனைவரும் குன்றக்குடியில் திரண்டு போறாங்க. அந்த இயக்கத்திற்கு பேரு அருள்நெறி திருக்கூட்ட இயக்கம். சாமி அந்த திருக்கூட்ட இயக்கத்தை ஒழுங்குபடுத்துறாங்க. தமிழ் அர்ச்சனை செய்வது மட்டும் நோக்கம் கிடையாது. பெரியாருடைய திராவிடர் கழகத்தை எதிர்கொள்வது மட்டும் நோக்கம் கிடையாது. சமய பணியாற்றணும், அதோட சமூக பணியாற்றணும். மக்களுக்கு அறியாமே போக்க வேண்டும். அப்ப காலேஜ் கிடையாது, அரசு பணம் கிடையாது. காமராஜரோடு சாமி தொடர்பு கொள்கின்றார். அன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் சாமி மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. எதையும் சாமியை கிட்ட தான் பண்ணக்கூடிய பழக்கம் முதலமைச்சர் காமராஜருக்கு இருந்தது. அப்ப இருக்கக்கூடிய டைரக்டர் சுந்தரவடி விலையும் அப்படித்தான் சாமியை பேசி கலந்து பண்ணுவாங்க. சாமி எங்கெல்லாம் போறாங்களோ, எங்கெல்லாம் அருள்நெறி திருக்கூட்ட அன்பர்களை சந்திக்கின்றார்களோ, உங்களோட சாமி என்ன சொல்லுவாங்க? பழமையான கோயிலோட புதுப்பிங்க, அதோட கல்வி பணி செய்யுங்க, ஏழை மக்களை படிக்க வைங்கன்னு சொல்றாங்க. அதே போல வார வழிபாடு நடத்துங்க. வார வழிபாட்டுல ஏழை குழந்தைகளை, தாழ்த்தப்பட்ட குழந்தைகளை கண்டிப்பா சேருங்க, அவங்களை நம்ம உள்ள கொண்டு வாங்க. இதே மாதிரி செய்திகளை சாமி மக்களிடையே பேசக்கூடிய பழக்கம் இருந்தது. இது ஒரு பக்கம். ஆனா அதே சமயம் திராவிடர் கழகங்கிறது பெரியாரால் தோற்றுவிக்கப்பட்ட கழகம். அந்த கழகத்தோடு நம்ம சாமி அருள்நெறி திருக்கூட்ட இயக்கத்தினர் சண்டை போடுறாங்க. பல இடங்கள்ல மோதல் இருந்துச்சு. அந்த மோதல்ல சாமியோட உயிருக்கே ஆபத்து இருந்துச்சு. சாமி அதெல்லாம் பயப்படல. அந்த இயக்கமானது பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. இந்த சூழல்ல உங்களுக்கு தெரியும், ஃபேமஸான தலைவர், எல்லோரும் போற்றக்கூடிய தலைவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர். பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் குன்றக்குடிக்கு விரைஞ்சு வர்றாங்க. சாமியோட சந்திக்கிறாங்க. சாமியோட மகிழ்வுந்தில் ஏறி திருப்பரந்தூர் என்று அழைக்கக்கூடிய மாணிக்கவாசனுடைய தொடர்புடைய இடம். அங்க போயிட்டு திராவிடர் கழகத்தை சந்திக்கிறாங்க. வேற விஷயம் திருவாசகம், அது நிறைய விஷயம் இருக்கு. தொடர்பு பசும்பன் முத்துராமலிங்க தேவரோடு தொடர்பு. பெரியார் இயக்கத்தை சந்திக்கிறாங்க. இது ஒரு பக்கம். அப்ப பெரியார் இயக்கத்தோட சண்டையை மாற்றி சாமி அன்பா நடக்கிறதுக்கு கட்டளையிடுறாங்க. அது ஒரு பக்கம். அதே சமயத்தில் ஈரோட்டில் 1955 பிறகு அருள்நெறி திருக்கூட்டத்தினுடைய மாநாடு நடக்குது. சாமி அங்க தங்கியிருக்காங்க. சாமியை சந்திப்பதற்காக பெரியார் ஈவிஆர் அவர்கள் ஈரோட்ல சென்னியப்ப முதலியார் வீட்டுக்கு வர்றாங்க. சாமியும் பெரியாரும் நண்பர்களாக மாறாங்க. அன்பு செல்வங்களே, சாமியும் பெரியாரும் எதிர் துருவம். நம்பிக்கை எதுக்கு நட்பா மாறினா? பெரியார் அவர்கள் சாமியை சந்திக்க சென்னியப்ப முதலியார் வீட்டுக்கு வர்றாங்க. 2 பேரும் நட்பா மாறியாச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த நட்பானது தொடர்கின்றது. இதைத்தான் நீங்க மாணவ செல்வம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக பெரியாரும் குன்றக்குடி அடியாரும் நட்பா மாறணும்? காரணம் என்ன? மனித குல மேம்பாடுதான் காரணமாக அமைந்தது. தாழ்த்தப்பட்டவர்கள் உயர்நிலைக்கு வர வேண்டும், பிற்படுத்தப்பட்டவர்கள் உயர்நிலைக்கு வர வேண்டும், அதுதான் காரணமாக அமைந்தது. பெரியார் ஈவிஆரோடு குருமகா சன்னிதானம் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதற்கு முக்கியமான காரணம் மனித நேயம் தான் மாணவ செல்வங்களே. தாழ்த்தப்பட்டவர்களுடைய உயர்வுதான் மாணவ செல்வங்களே. ஆகவேதான் என்னாலும் எங்களது குருமகா சன்னிதானம் சிவத்தை சைவத்தை தாங்கி சுமந்தவர்கள். 100க்கு 100 சைவத்தையும் சிவத்தையும் நெஞ்சிலே தாங்கி சுமந்த இந்த குருமகா சன்னிதானம் பெரியார் ஈவிஆரோடு நட்பு கொள்வது என்ன காரணம்? மனித குலத்தினுடைய உயர்வுதான் காரணம், இந்த தமிழர்களுடைய உயர்வுதான் காரணம் என்பதை இந்த மாணவ செல்வங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். மாணவர்களே, எங்க சாமியை காலில் வந்து விடுவாங்க. எங்க சாமி கை அமைச்சாங்கன்னா எவ்வளவு பெரிய மடத்துல வந்து கால் பணிஞ்சு வணங்குவாங்க. அந்த பேக்ரவுண்ட் இந்த சன்னிதானம் பெரியார் ஈவிஆர் அவரோடு சேர்ந்தாங்க, சமாதானமா ஆனாங்க. இன்றைக்கும் இந்த நட்பு தொடர்கின்றது. இந்த நட்பிற்கு காரணம் சமுதாய மாற்றம் தான் காரணம் என்பதை, சமுதாய சீர்திருத்தம் தான் காரணம் என்பதை மாணவ செல்வங்கள் உணரணும். பேசுவதற்கு நிறைய செய்தி இருக்கும் பொழுது 1955 ஆம் ஆண்டே
நமது குரும இது முக்கியமான செய்தி. பெரியார் இறந்த பொழுது குருமகாசன் சொன்ன வார்த்தை, பெரியாருடைய தாக்குதல் சமயத்துறையில் தொடர்ந்தும் சமுதாயத்துறையில் என்னுடைய போராட்டங்கிறது சாமியுடைய போராட்டம், என்னுடைய போராட்டமும் தொடர்ந்திருந்தால் சமுதாய மாற்றம் மிக விரைவாக தமிழகத்தில் ஏற்பட்டிருக்குன்னு எங்க சாமி சொன்னார். அதையும் சிந்திக்கின்றோம். அதே சூழலில் தான் 1955ஆம் ஆண்டு அருள்நெறி திருப்பணி மன்றங்கிறது ஆரம்பிக்கிறாங்க. இந்த அருள்நெறி திருப்பணி மன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு நோக்கம் கல்வி சாலையை ஆரம்பிக்கிறது. நேற்று நிறைய பேர் சொன்னாங்க, நம்மகிட்ட மாற்றம் வரணும்னா எஜுகேஷன் தான் வேணும், கல்வி தான் வேணும், கல்வியால் தான் மாற்றம் கொண்டு வர முடியும். ஆகவேதான் குருமகா சன்னிதானம் மிகப்பெரிய வசதியோட இல்லாட்டி கூட தமிழகம் முழுவதும் பிரைமரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், காலேஜ், தொழில் பயிற்சி நிலையம், இப்படி ஒரு 16 கல்வி நிறுவனங்களை தமிழகம் முழுவதும் நிரப்பி அறியாமையை குடிக்கிறாங்க சாமி. கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்துறாங்க. குன்றக்குடியில, தேவகோட்டையில, ஈரோட்டில், திருநெல்வேலியில 4 இடங்கள், தஞ்சாவூர்ல 4 இடங்கள், இவ்வாறு 16 இடங்களில் எமது குருமகா சன்னிதானம் கல்வி நிறுவனங்கள். அன்பர்களை பார்த்து சொல்லுவாங்க, பெரிய பில்டிங் இல்லாட்டி கூட பரவாயில்ல, மரத்தில் கூட பாடம் நடத்தலாம், மணலை பரப்பி மக்களுடைய அறியாமையை போக்குன்ட்டு அன்பர்கள் ஆணையிட்டாங்க சாமி. சோ தமிழகத்துல பல இடங்கள்ல அருள்நெறி அன்பர்கள் ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. இதுவும் சாமி செய்த மிகப்பெரிய ஆன்மீக புரட்சி என்று சொல்கின்றேன். செல்வங்களே, யாழ்ப்பாணத்துக்கு போறாங்க சாமி. யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கோவில்ல தாழ்த்தப்பட்டவர்கள் உள்ளுக்குறதுக்கு அனுமதி கிடையாது. சாமி இலங்கையிலோட நிறைய அருள்நெறி திருக்கூட்டம் இருந்தது. அருள்நெறி திருக்கூட்டம் மலேசியாவில், இலங்கையில, சிங்கப்பூர்ல அந்த காலத்துல வளர்ந்த இயக்கம் அருள்நெறி திருக்கூட்டம். உலகம் முழுவதும் எங்க தமிழர்கள் இருக்காங்களா அவங்க எல்லாம் அன்பர்களா இருந்தாங்க. குன்றக்குடி திருமணத்தோடு யாழ்ப்பாணத்துக்கு போறாங்க சாமி. அந்த கோயிலுக்கு போறாங்க. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பிறகு அனுமதி கிடையாது. தாழ்த்தப்பட்டவர்கள் நான் கோயிலுக்கு வர முடியாது. சாமி கோயிலுக்கு முன்னாலே உண்ணாவிரதம் இருந்தாச்சு. அப்பர் பெருமானுடைய பாடல்களை அருள்நெறி அன்பர்கள்ட்ட விளக்கி கூறி நமது சமுதாயத்திற்கு தீண்டாமை வேற்றுமை கிடையாது, ஜாதி வேற்றுமை கிடையாது, அனைவரும் கடவுளுடைய குழந்தைகள் என்பது அந்த மக்கள்கிட்ட பேசுறாங்க. மக்கள்கிட்ட மனமாற்றமானது ஏற்பட்டது, சமுதாய மாற்றமானது ஏற்பட்டதுங்கிறத யாழ்ப்பாணத்தில் வாழக்கூடிய வேலாயுதம் என்ற அருள்நெறி அன்பர்கள் வந்தார், தமிழ்நாட்டுக்கு வந்தார். முக்கியமா குன்றக்குடிக்கு வர்றாரு சுடர். சாமியுடைய பணியினாலதான் யாழ்ப்பாணத்துல மிகப்பெரிய சமுதாய மாற்றமானது நிகழ்ந்ததுன்ட்டு அந்த வேலாயுதம் என்ற ஐயாங்கி என்று நேரடியா சொன்னாரு. அதையும் சிந்திக்கின்ற மாணவர்களே, சாமி சமுதாய மாற்றத்திற்காக கல்வி சாலைகளை தமிழகம் முழுவதும் நிறுவனாங்க. அங்க படிச்சவங்க எல்லாம் ஏழை குழந்தைகள் தான் படிச்சாங்க. பணக்காரங்க ஒரு 10% தான் படிச்சுக்க முடியும். 90% குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இன்கம் இல்ல, வருமானம் இல்லாத ஏழை குழந்தைகள் படித்தாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தமிழகம் முழுவதும் 1964 ஆரம்பிச்சது இன்றைக்கு வரைக்கும் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய கலவரங்கள் இருந்துச்சு. கலவரத்திலையும் தாழ்த்தப்பட்டவங்க நிறைய பாதிச்சாங்க, வீடுகளை இழந்தாங்க. நிறைய பேர் அதை பத்தி சொல்லியிருக்காங்க. ராமநாதபுரத்துல மண்டைக்காடு, அதே போல புளியங்குடி, சிவகங்கை, இங்கெல்லாம் கலவரம் நடக்கும் பொழுதெல்லாம் எங்களுடைய சாமி தன்னுடைய உயிரை துச்சம் என்று கருதி அந்த இடங்களுக்கு சென்று அமைதி பணி புரிஞ்சாங்க. அதனாலதான் அன்றைய முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் சட்டசபையிலே அறிவிக்கிறார், சாமி காட்டிய வழியை தான் எல்லாரும் பின்பற்றணும் அறிவித்தாங்க சட்டமன்றத்தில். ஒரு கிறிஸ்துவ மதத்தினுடைய துறவி அமுதனடிகள், அவரும் துறவிதான். அந்த கிறிஸ்துவ மதத்தினுடைய துறவி அறிவிக்கின்றாரு, வாழ்க்கையில நான் பின்பற்றக்கூடிய ஒரு துறவி ஒருத்தர் இருப்பாரையானால் அது குன்றக்குடி அடிகளாகத்தான் இருக்க முடியும்ட்டு அமுதனடிகள் ஒரு புக்கே எழுதுகிறார். அப்பொழுது பெரிய மனிதனை எங்களோட சாமிக்கு இருந்துச்சு. எனவே வேலை வாய்ப்பு இளைஞர்களை பற்றி வேலை வாய்ப்பு கிடையாது, வருமானம் கிடையாது. பெண்களுக்கு அன்பு செல்வங்கள், வறுமையை ஒழிப்பதற்காக, அறியாமையை ஒழிப்பதற்காக, சமத்துவ சமுதாயத்தை ஏற்படுத்துவதற்காக 1977ஆம் ஆண்டு குன்றக்குடி அடிகளார் பெருமான் கிராம திட்டக்குழு என்ற இதை ஏற்படுத்துறாங்க. கூட்டுறவினுடைய அடிப்படையில, கூட்டுறவினுடைய தத்துவத்துல சமத்துவ சமுதாயம் ஏற்படுத்துவது, நிறைய தொழில் நிறுவனங்களை ஏற்படுத்தினாங்க. காரைக்குடியினுடைய மத்திய நிகழ்ந்த அறிஞர் வந்திருக்காங்க, பாலகிருஷ்ணன் வந்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நிறைய தொழில் நிறுவனங்கள் ஏற்படுத்துறாங்க. இளைஞர்கள் முழுசுமா வேலை கிடைச்சது. அதுல சொல்ல வேண்டிய செய்தி, பெண்கள் படிப்பறிவு இல்லாத, கல்வியறிவு இல்லாத பெண்களுக்கு 200 பேர் தொழிற்சாலையில வேலை பார்த்தாங்க. அவங்கதான் தொழிற்சாலையை நடத்தினாங்க.
அவங்க படிக்கல, எஜுகேஷன் கிடையாது. 8வது 9வது 10வது படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்து தொழிற்சாலையை அவங்களே நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவிற்கு பண்ற இன்கம் அவங்களுக்கு தான். அதை அவங்க பண்ணாங்க. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தாங்க. அந்த குன்றக்குடியில வேலை வாய்ப்பு அலுவலகமே தனியா இருந்துச்சு. வேலை இல்லாதவங்களே இல்லைங்கிறத எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் எழுதி போட்டிருந்தாங்க குன்றக்குடியில. அது போன்று வறுமையை விரட்டினாங்க சாமி, அறியாமை விரட்டினாங்க. சமத்துவ சமுதாயம், தீண்டாமை வேறுபாடு இல்லாத சமுதாயம், தீண்டாமையை இல்லாமல் ஆக்குவதற்காக சாமி செஞ்ச பணி நிறைய இருக்கு. அதே 2 மணி நேரம் பேச முடியும். எனவே காலத்தினுடைய கட்டாயத்தை கருதி எங்களது குருமகா சன்னிதானம் குன்றக்குடி அடிகளார் பெருமான் சமுதாய மாற்றத்திற்காகவும் சமுதாய சீர்திருத்தத்திற்காகவும் உழைத்தார்கள். காலந்தோறும் அவங்க ஆற்றிய பணியை இந்த தமிழகம் என்றும் மறவாது என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த எங்களது குருமகா சன்னிதானத்தின் திருவடியில் வீழ்ந்து வணங்கி விடைபெறுகிறேன்.